ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் எல்லா பொருளையும் ஆர்கனைஸ்டாக வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிப் பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரிசி மூட்டை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம ஒரு டைமும் சிசர் வச்சு தான் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நூலால் சீல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பக்கம் 2 நூல் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரே நூலாக வரும். ரெட்டை நூல் இருக்கிற பக்கம் நம்ம நூலை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நூல் நல்லா லாக் ஆகிருக்கும், வராது. இதுவே நீங்கள் அந்த ஒரு நூல் வர பக்கம் பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம இதை சிசர் வச்சு கட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு டைமும் அரிசி மூட்டை பிரிக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நான் அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறதுனால ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அரிசியில் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 4-5 வசம்பு குச்சை அரிசி மூட்டைக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காஃபி தூள். கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த காஃபி தூளோட ஃப்ளேவர் லாஸ்ட் ஸ்பூன் வரைக்கும் அதனுடைய ஃப்ளேவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு மேலே இருக்க சில்வர் ஃபாயிலை கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணி விடணும். பாட்டில் மேலே இருக்க கவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வாங்கினப்போ இருந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதனுடைய கவரை க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம்னா அதனுடைய ஃப்ளேவர் குறையாமல் அப்படியே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்வீட் பாக்ஸில் இருக்க மூடி மட்டும் நான் எடுத்திருக்கேன். கூடவே 6 வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் மூடியை நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மூடிக்கு பின்னாடி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ட்ரேவை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா எக் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ரொம்ப சிம்பிளாக எக் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். வீட்டில் கிராசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்க பாட்டில் ஒன்று பின்னாடி ஒன்று வைக்கும் பொழுது பின்னாடி இருக்க பாட்டில்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்றது தெரியாது. ஒன்றா எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். நான் எடுத்துருக்க மாதிரியான ஏதாவது காலியான அட்டைப்பெட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அட்டைப்பெட்டிக்கு மேலே லாஸ்ட்டாக இருக்க பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்க பாட்டில்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் 2 லேயர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு 3 லேயர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் கொடுத்து இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால பின்னாடி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். வீட்டுக்கு வேறு யாராவது வந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நாட்டு சர்க்கரை, உப்பு இதெல்லாமே ஜாடியில் தான் எப்பயும் போட்டு வைப்போம். நம்ம ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அதனுடைய கலர் மாறிடும். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த ஜாடிக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ அந்த ஸ்பூனை இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ளாட்டாக நேராக இருக்கிறதுனால நிறைய எடுக்க வராது, கம்மியாக தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஸ்பூனை பின்பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ எடுக்கும்போது நிறைய குவான்டிட்டி எடுக்க முடியும். அதே சமயத்தில் கையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்பூனையும் அதே மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். எம்டியான ஆயில் பேக்கெட்ஸ்லாம் எப்பயுமே தூக்கி போட்டுருவோம். பேக்கெட்டோட 3 பக்கமும் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஷீட் மாதிரி கிடைக்கும். பூரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இதில் ஆயில் இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரெட் யூஸ் பண்ணும் பொழுது மேலே இருக்க லேயரும் அடியில் இருக்க லேயரும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நடுவிலலாம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண அந்த சாஃப்டாக இருக்க ப்ரெட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைஸை நம்ம அப்படியே வச்சுட்டு மீதி இருக்க ஸ்லைசஸ் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் அந்த ஃபஸ்ட் லேயர் ஸ்லைஸை அதுக்குள்ளேயே வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால ப்ரெட்டு சாஃப்டாகவே இருக்கும். ஏர் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஏலக்காய் தூள் அரைக்கும் பொழுது ஏலக்காயை மட்டும் போட்டோம்னா சரியாக அரைவிடாது. அதனால் அது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்லாம் அரைக்கும் பொழுது மிக்ஸி ஜாரோட மூடியிலேயே அதனுடைய ஃபைன் பவுடர்லாம் போய் ஒட்டிக்கும். அதை சுத்தமாக க்ளீனாக எடுக்க முடியாது, நிறைய வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாருக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு கவர் பண்ணிடணும். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மூடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபைன் பவுடர் மட்டும் இந்த கவரில் ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சுகர் ஆட் பண்ணி செஞ்சதுனால ஏலக்காய் தூள் நல்லா பவுடராகவே கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.